வங்கக்கடலில் இன்று புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சைவம் வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து இழிவாக பேசியது தொடர்பாக பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தனின் தனிநபர் மனுவுக்கு முன்னாள் அமைச்சர் பொன்முடி பதிலளிக்க சென்னை ஜார்ஜ் டவுன் உத்தரவிட்டுள்ளது. நெல் கொள்முதல் விவகாரத்தில் விவசாயிகளின் வேதனையை அறிந்து நடவடிக்கை எடுக்காமல் திமுக அரசு அலட்சியத்துடன் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மகளிர் உரிமைத் தொகை கோரி புதிதாக விண்ணப்பித்துள்ளவர்களில் வருமான வரி செலுத்தும் குடும்பத்தினரை தவிர்த்து மற்றவர்களுக்கு உரிமைத் தொகை வழங்க நிதித்துறை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழகம், புதுச்சேரி உள்பட அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கும் மாநிலங்களில் நவம்பர் மாதம் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியை மேற்கொள்ள தேர்தல் கமிஷன் திட்டமிட்டுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்து அணியை 53 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியது.